தேர்தலில் போட்டியிடுவதற்காக பெற்ற பிள்ளையை கொலை செய்த தந்தை. மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் மாவட்டத்தின் முகத் தாலுகாவில் உள்ள கெரூர் கிராமத்தை சேர்ந்தவர் கொண்டமங்கலே பாண்டுரங்க. முடித்திருத்தம் செய்யும் கடை நடத்தி வரும் பாண்டுரங் வரவிருக்கும் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட ஆசைப்பட்டாராம். அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விதி இருக்கிறதாம். இதனால் பாண்டுரங் தேர்தலில் போட்டியிட ஆசை இருந்தும் போட்டியிட முடியாத நிலை இருந்திருக்கிறது. இந்த நிலையில் கிராம தலைவர் ஷிண்டே இடம் இது குறித்து ஆலோசனை நடத்தினாராம். இதனால் இரட்டை குழந்தைகளில் மூத்தவரை அவர் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினாராம். முதலில் பாண்டுரங் தனது குழந்தையை எங்காவது தொலைத்துவிட எண்ணினாராம். பின்னர் எப்படியாவது அவள் மீண்டும் வீடு திரும்பிவிட்டால் விளைவுகள் ஏற்படுமே என அவர் பயந்தாராம். பின்னர் குழந்தையை கொன்று விபத்து போல செய்ய சதி செய்தாராம். பின்னர் தான் அவர்களின் கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் நிசாமாபாத்திற்கு அழைத்து வந்து நிசாம் சாகர் கால்வாயில் அந்த மகளை ஈவி இரக்கமின்றி தள்ளிவிட்டு தப்பி ஓடினாராம். மூழ்கி மூச்சடைத்து அந்த குழந்தை கொடூரமாக உயிரை விட்டது. கால்வாயில் சிறுமியின் உடல் மிதப்பதை கண்ட மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த சிறுமியின் புகைப்படம் வலைதளத்தில் பகிரப்பட்டது. காவலர் ஒருவரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்த மகாராஷ்டிரா முகேத் கிராம மக்கள் அந்த சிறுமியை அடையாளம் காட்டினர். அது பாண்டுரங் குழந்தையாக இருக்கலாம் என காவல்துறையினர் அவரிடம் துருவி விசாரணை செய்த போது அந்த கொலை குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டாராம். தொடர் விசாரணையில் பஞ்சாயத்து தலைவர் ஷிண்டே கணேஷுடன் ஆலோசித்து இந்த கொலையை செய்ததாக, தேர்தலில் போட்டியிடுவதற்காக மகளை கொன்றதாக அவர்கள் வாக்குமூலம் தர இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.